முதல்ல இந்த தூய ஆவியாருடைய பெருவிழா அப்படிங்கிறது வழக்கமாக நிறைய விழாக்கள் நமக்கு நடக்கும். அருங்குடையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நடக்கும், அப்புறம் கன்வென்ஷன் நடக்கும், நிறைய நடக்கும். இந்த தூய ஆவியார் பெருவிழாவினுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வந்திருக்கிற யாவருமே தூய ஆவியாருடைய அபிஷேகத்தை பெற வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். செய்தி கேட்கணும் கொஞ்சமா, ஆனா அதிகமா ஜெபிக்கணும், அதிகமா தூய ஆவியாருடைய அருள் பொழிவை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம வரும்போது அதற்கான தயாரிப்போட வரணும். செய்தி கேட்க வேண்டியதான். லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனத்துல வாசிக்கிறோம். எல்லா மக்களும் இயேசுவிடம் வந்தார்கள். பல ஊர்கள்ல இருந்து வந்தாங்க. எல்லா ஊர்கள்ல இருந்து வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க? அவர் பேசுவதை கேட்கவும், நோய்கள் நீங்கவும், பேய்கள் ஓடவும் அவரை தேடி வந்தாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறது தான் முதலாவது. ஆனால் அதே வேளையில நாம் தூய ஆவியின் அருள் பொழிவை, கொடைகளை, கனிகளை இந்த 10 நாட்கள் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதில் குறிப்பாக இந்த யாரெல்லாம் திருமுழுக்கு அபிஷேகம் பெறாமல் இருக்கிறோம், திருமுழுக்கின் தூய ஆவியானவரை பெறாமல் இருக்கிறோம். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் சொல்லுகிறாரே, மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். முக்கியமான ஒன்று அதுதான். யாரெல்லாம் திருமுழுக்கு அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், மறுபடியும் பிறக்கிற அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். ஏன்னா நம்ம எப்படி திருமுழுக்கு ஒரு ஊர்ல, ஒரு இடத்துல, ஒரு நேரத்துல கொடுக்குறாங்க ஞானஸ்தானம், அதே போல திருமுழுக்கு அபிஷேகத்துக்கும் ஒரு இடம், ஒரு நேரம், ஒரு நாள் இருக்கிறது. நான் இந்த இடத்தில், இந்த நாளில், இந்த நேரத்தில் நான் திருமுழுக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், நான் மறுபடியும் பிறக்கிற ஆண்டவருடைய அருள் பொழிவை பெற்றுக்கொண்டேன் என்று நாம் சொல்ல வேண்டும் கட்டாயமா. யாரெல்லாம் மறுபடியும் பிறக்கிற அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறோம், திருமுழுக்கு அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம்? சரி, மீதி உள்ள எல்லாருமாய், இன்னும் ஆன்லைன்ல பார்க்கிற எல்லாருமாய். ஏன்னா யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல இயேசு சொல்றாரு, நீ கார் வாங்காட்டாலும் பரவாயில்ல, நீ வீடு வாங்காட்டாலும் பரவாயில்ல, நீ பட்டம் வாங்காட்டாலும் பரவாயில்ல, நீ பணம் வாங்காட்டாலும் பரவாயில்ல, நீ சம்பளம் வாங்காட்டாலும் பரவாயில்ல, ஆனா எது செய்யாட்டி, எது நடக்காட்டி உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து போறேன்னு சொல்றாரு பாருங்க. 3:3 வாசிப்போம். இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தால் அன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். மறுபடியும் பிறந்தாதான் நமக்கு மோட்சம் உண்டு. மறுபடியும் பிறக்காவிட்டால் நீங்க ஜெபமாலை சொல்லலாம், திருப்பலி பார்க்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா மறுபடியும் பிறக்கிற அந்த அருள் பொழிவை நாம் பெற்றுக்கொள்ளாவிட்டால் நமக்கு இறையாட்சி சொந்தம் இல்லை. எனவேதான் இந்த 10 நாட்கள் அதற்கான நாட்கள். யாரெல்லாம் மறுபடியும் பிறக்கிற அருள் பொழிவை, அபிஷேகத்தை, திருமுழுக்கு அபிஷேகத்தை பெற வேண்டுமோ அவங்க பெறணும். பெற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவருடைய தூய ஆவியானவருடைய கொடைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். கொடைகளை பெற்றவர்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக அவருடைய திருச்சபையை கட்ட வேண்டும். ஏன்னா தூய ஆவியானவர் கொடுக்கப்படுவது எதற்காக? திருச்சபையை கட்டுவதற்காக. அதனாலதான் திருச்சபை பிறகுந்த அன்னைக்குத்தான் தூய ஆவி வருகிறார். தூய ஆவி வந்த அன்னைக்குத்தான் திருச்சபை பிறக்கிறது. தூய ஆவியானுடைய முதன்மையான பணியே திருச்சபையை, இந்த இறை ஆட்சியை இந்த மண்ணிலே கட்ட வேண்டும். அப்ப தூய ஆவியை பெற்றுக்கொள்ளாம அதை செய்ய முடியாது. அதற்காகத்தான் நம்ம எல்லாருக்குமாய் அழைப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. அதனால இன்றைக்கும் வரக்கூடிய நாட்களிலும் ஒவ்வொருவருமாய் தூய ஆவியால் தொடப்படுகிற அனுபவத்தை பெற வேண்டும் என்று நம் நிச்சயமாக ஆண்டவரிடம் நாம் மன்றாடுவோம். ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்குது, எனக்கு திருப்பலியிலே தான் அந்த அனுபவத்தை நான் பெற்றேன். அந்த திருமுழுக்கு அபிஷேக அனுபவம் என்பது ஒரு திருப்பலியில. ஏன்னா திருப்பலியில நம்ம எல்லாரும் தூய ஆவியான வருகைக்காக நம்ம ஜெபிக்கிறோம். எப்ப ஜெபிக்கிறோம்? திருப்பலியில தூதர்கள், அதி தூதர்களோடு நம்ம பாடி ஜெபிக்கிறோம். நீங்க ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்திலிருந்து அதை வாசிக்கிறோம். ஏசாயா 2:6-2 என்ன சொல்லுகிறது?
எல்லா சராபீன்கள் தூதர்கள் எல்லாரும் சேர்ந்து அவர்கள் கடவுளை புகழ்ந்தார்கள். தூயவர் 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 என்று அவர்கள் புகழ்ந்தார்கள். புகழ்ந்த போது 6வது வசனம் சொல்லுகிறது, நெருப்பாக தூய ஆவியானவர் இறங்கி வந்தார். அதைத்தான் நம்ம திருப்பலியிலே நாம் வைத்திருக்கிறோம் ஜெபமாக. ஏன்னா திருப்பலியில இருக்கிறதெல்லாம் பைபிள்ல இருக்கு, பைபிள்ல உள்ளதெல்லாம் திருப்பலியில இருக்கிறது. எனவேதான் அந்த கான்டெக்ஸ்டே அற்புதமான கான்டெக்ஸ்ட். அந்த ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த 3வது 4வது வசனத்தில் உள்ளபடியாக நாம் தூயவர் தூயர் என்று தூதர்களோடு பாடுகிற போது அருள் பொழிவு, எனக்கு திருப்பலியிலே தான் அந்த அருள் பொழிவு கிடைச்சது. அப்போ தூய ஆவியின் அபிஷேகம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கிற போது எல்லாமே மங்கலாக ஆச்சு, கை கால் நடுங்க ஆரம்பிச்சுது. அது என்னன்னே எனக்கு தெரியாது. வித்தியாசமான அனுபவம். பின்னாடி நின்னா மாதா நிற்கிறாங்க. ஏன்னா திருப்பலியில மாதா பின்னாடி இருப்பாங்க, குருவானவருக்கு பின்னாடி இருப்பாங்கன்னு எனக்கு அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் அன்னை மரியாள் இருந்தார். அந்த திருப்பலியிலே ஒரு பெரிய திருமுழுக்கு அபிஷேகம். அந்த திருமுழுக்கு அபிஷேகம் பெற்ற பின்னால் எல்லாமே மாறி போகிறது. நம்முடைய எண்ணங்கள், ஆசைகள், விருப்பங்கள் எல்லாம் சுத்தமா மாறி போகுது. ஏன்னா பெரிய பேச்சாளர், நிறைய பட்டிமன்றங்களுக்கு போது பரிசு. அதனால இந்த குமுதம், ஆனந்த் இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் படிப்பேன். ஆனால் என்றைக்கு தூய ஆவியாருடைய அருள் பொழிவை பெற்றோமோ அன்றைக்கு இந்த புத்தகங்கள் வாசிக்கணும் கூட எண்ணமே இல்லாம போச்சு. மாறாக பைபிளை வாசிக்கும் போதெல்லாம் புதிய புதிய அனுபவம், புதிய புதிய அபிஷேகம். பைபிளை வாசிக்க 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 அந்த சீடர்கள் சொன்னார்களே, வாசிக்கிற போது நம்முடைய உள்ளம் பற்றி எரியவில்லையா? அந்த தூய ஆவியா நம்மை ஆட்கொள்ளுகிற போது அபிஷேகத்திலே இந்த அனுபவங்கள் எல்லாம் நம்ம ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இந்த தூய ஆவியானவருடைய திருவிழாவை கொண்டாடுகிற போது இந்த 9 நாள் நவநாள் சொல்லுகிறோம். ரொம்ப முக்கியமானது. திருச்சபை இந்த 9 நாளுக்கு ஒரு நவநாளை கொடுத்திருக்கிறது. இந்த நவநாளை இந்த திருச்சபையிலே கொண்டு வந்தது யார்? திருச்சபையிலே தூய ஆவியானவருக்குரிய பல காரியங்களை முன்னெடுத்தவர் புனித எலேனா குவேரா. அவருடைய படத்தை தான் போட்டிருக்கிறாங்க. புனித எலேனா குவேரா. இந்த புனிதரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவர் இத்தாலி நாட்டில் உள்ளவர். புனித எலேனா குவேரா 19ஆம் நூற்றாண்டிலே பிறந்தவர். அவர் 20ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்து இறந்தவர். இந்த புனித எலேனா குவேரா புனித ஜெம்மா கல்கானி, புனித ஜெம்மா கல்கானியினுடைய ஆசிரியர், அவருக்கு நெருங்கிய நண்பர். இவரை திருத்தந்தை இவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கிற போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், அதுக்கு முன்பாகவே திருத்தந்தை 23ஆம் யோவான் இவரை தூய ஆவியாரின் திருத்தூதர், தி அப்பாஸ்டல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், தூய ஆவியின் திருத்தூதர் என்கிற பட்டத்தை இவருக்கு கொடுத்தார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு தூய ஆவியானவரோடு மிக நெருக்கமான உறவு கொண்டிருந்தார். நம்ம இன்றைக்கு நவநாள் சொல்லுகிறோமே 9 நாள் தூய, அது இவர் தான் காரணம். அந்த தூய ஆவியானவருடைய நவநாள் சொல்வதற்கு புனித ஜெம்மா, புனித எலேனா குவேரா தான் காரணம். ஏன்னா இவர் திருத்தந்தை 13ஆம் லியோ அவருக்கு 13 கடிதங்கள் எழுதினார். ஏறக்குறைய 1895 1903 வரைக்கும் 13 கடிதங்கள் தூய ஆவியாவரை பற்றி எழுதினார். அதுல முதலாவது கடிதம் அவர் எழுதிய கடிதம் தான் திருச்சபையில தூய ஆவியாருக்கு என்று 9 நாள் நவநாள் ஜெபிக்க வேண்டும். அன்னை மரியாள் சீடர்களோடு சேர்ந்து 9 நாள் ஜெபித்தார். திருச்சபையில பல புனிதர்களுக்கு நவநாட்கள் இருக்கிறது. நாமும் அன்னை மரியாளோடு சேர்ந்து தூய ஆவியார் வரவேற்கிறதற்கான நவநாள் வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னார். எனவே திருத்தந்தை அவர் ஒரு மடல் எழுதி திருச்சபையில இனி விண்ணேற்ற நாள் முதல் தூய ஆவியின் பெருவிழா வரைக்கும் நவநாள் 9 நாள் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். நிறைய ஆயர்கள் அதை கேட்கல, அந்த கடிதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. மீண்டும் கடிதம் எழுதினார். 9வது ஒரு கடிதம் எழுதினார். அவர் கடிதம் எழுதிய பின்னால் திருத்தந்தை அவர்கள் எல்லா ஆயர்களுக்கும் மடல் எழுதி கட்டாயம் தூய ஆவியானவர் நவநாளை எல்லா மறை மாவட்டத்திலும் எல்லா பங்கிலும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னார்.
அந்த 9ஆம் கடிதத்தில் இன்னொரு விஷயமும் சொன்னார். 1990ஆம் ஆண்டு அந்த கடிதத்தை எழுதுகிறார். எழுதும்போது சொல்லுகிறார், புதிய நூற்றாண்டு 2000 ஆண்டு பிறக்கிறது. அந்த ஆண்டு பிறக்கிற போது ஜனவரி 1ஆம் தேதி திருப்பலியில தூய ஆவியே வாரும் என்கிற பாடல் பாட வேண்டும். நம்ம ஜனவரி 1ஆம் தேதி பாடுதோம். அது இவர்தான் கடிதம் எழுதினார். தூய ஆவியே வாரும் என்கிற பாடல் திருப்பலிக்கு முன்பாக ஜனவரி 1ஆம் தேதி பாட வேண்டும். புதிய ஆண்டை தூய ஆவியானவர் கரம் பிடித்து நாம் துவங்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய 9வது கடிதத்திலே திருத்தந்தைக்கு எழுதினார். உடனே திருத்தந்தை அதை அமுல்படுத்தினார். திருத்தந்தை 23ஆம் யோவான் அவர்கள் அந்த ஜனவரி 1ஆம் தேதி தூய ஆவியே வாரும் என்று சொன்னார்கள். புனித எலேனா குவேரா சொல்வார், கிறிஸ்தவர்கள் அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று அடிக்கடி சொல்வது போல தூய ஆவியே வாரும் என்று அடிக்கடி அவர்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்வார். அது மாத்திரமல்ல, பெந்தெகோஸ்தே முடிந்து போகவில்லை. உண்மையிலேயே ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் இன்றைக்கும் அது நடந்து கொண்டேதான் இருக்கிறது என்று சொல்வார். இன்றைக்கும் பெந்தெகோஸ்தே நாளும் பெந்தெகோஸ்தே ஆண்டும் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து சொல்வார், யாரெல்லாம் தூய ஆவியை விரும்புகிறார்களோ தூய ஆவி அவர்களுக்கு தன்னையே கொடுத்து விட தயாராக இருக்கிறார். நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, அவரை விரும்புனீங்கன்னா, அவர் அவரையே உங்களுக்காக கொடுத்து விட தயாராக இருக்கிறார். அவர்கள் அவரை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே நாம் திருத்தூதர்களையும் முதல் கிறிஸ்தவர்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டாம். அவர்களைப் போல நாமும் நம்மையே கையளித்தால் அவர்களை நிரப்பியது போல தூய ஆவி நம்மையும் நிரப்புவார் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா அவர் ஒரு ஜெபத்தை சொல்கிறார். புனித எலேனா குவேரா அந்த ஜெபத்தை நம்ம சொல்வோம். தந்தையே இறைவா, தந்தையே இறைவா, இயேசுவின் பெயரால் உம் ஆவியை அனுப்பும், பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். பூமியின் முகத்தை திருப்பாடல் 104 30வது வசனம் வாசிக்கிறோம். ஆண்டவரே, தூய ஆவியானவரை அனுப்பி பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த தூய ஆவியானவரோடு நெருங்கிய உறவு, அவர் சொல்றாருல, அருள் நிறைந்த மாதிரியே வாழ்கன்னு அடிக்கடி சொல்ற மாதிரி தூய ஆவியே வாரும், தூய ஆவியே வாரும் என்று கிறிஸ்தவர்கள் அடிக்கடி. நீங்கள் விருப்பப்பட்டால் போதும், அவர் தன்னையே உங்களுக்காக கையளிக்க தயாராக இருக்கிறார். அல்லேலூயா. உண்மையிலேயே தூய ஆவியை பெறுவதற்கும் அருள் பொறிவை பெறுவதற்கும் முக்கியமான விஷயம் என்ன அப்படி தெரியுமா? நம்ம தூய ஆவியானவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நீங்க வாங்க வாங்க எல்லாம் கூப்பிட வேண்டாம். தூய ஆவியானவர் எல்லா இடத்திலும் எல்லாருக்குள்ளும் செயல்பட்டு கொண்டேதான் இருக்கிறார். நம்ம எல்லாருக்குள்ளும் தூய ஆவி செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். பெரிய பெரிய தீமையான மனிதர்களுக்குள்ளதான் தூய ஆவி ஒதுங்கி இருப்பார். ஆனா எல்லாருக்குள்ளும் செயல்பட்டு நம்ம அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதான் முக்கியமானது. இப்போ காலையில எந்திரிச்ச உடனே நமக்கு ஒரு பாட்டு மனசுல ஓடுது, ஒரு புகழ்ச்சி பாடல், ஒரு ஆராதனை பாடல், ஏதோ ஒரு பாட்டு காலையில் எந்திரிச்ச உடனே அந்த பாட்டு நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. அந்த பாட்டை பாடுறோம், பாடும்போது நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. அப்புறம் மறந்துடுறோம், திரும்ப அந்த பாட்டு ஞாபகம் வருது, திரும்ப அந்த பாட்டை பாட, அப்புறம் சுத்தமா மறந்துடுறோம். தூய ஆவியானவர் அந்த பாட்டை காலையிலேயே நமக்கு கொடுக்கிறார். என்னன்னா, இந்த நாள் முழுவதுமே நீ அந்த பாட்டை பாட 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 என்னுடைய பிரசன்னமும் என் அபிஷேகமும் உன்னோடு இருக்கும், நான் உன்னோடு பேசுவேன் என்று சொல்லி அவர் நம்மோடு, அந்த தூய ஆவியானவர் அந்த பாடல் வழியாக நம்மட வருகிறார். நம்ம என்ன செய்வோம்? வீட்டுல சண்டை போட்டு நிறைய நேரம் போன்ல பேசி டிவியை பார்த்து செல்போனை பார்த்து அந்த பாட்டை மறந்துடுவோம். ஒரு பாட்டு தானே வந்திருக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த பாட்டை யார் கொடுத்தா? தூய ஆவியானவர். பாருங்க, நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கல. பாருங்களேன், ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் தூய ஆவியானவர் நம்மோடு நமக்குள்ளே செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். நம்ம ஒத்துழைப்பு தான் கொடுக்க. ஆகா, இது தூய ஆவியானவர் அல்லவா? அந்த தூய ஆவியானவர் சொல்லுகிறபடி அவருடைய வழிகாட்டுதல்படி போய்கிட்டே இருந்தீங்கன்னா நாம் அவருடைய செயல்பாட்டை தடுக்காமல், இல்ல பவுல் சொல்றாருல, தூய ஆவியின் செயல்பாட்டை 1:5:19 சொல்றால, தடுக்க வேண்டாம். நாம் அவரோடு ஒத்துழைப்பு கொடுத்தால் ஒவ்வொரு நாளும், அது இந்த பெந்தெகோஸ்தே நாட்களுக்காக மட்டுமில்ல, எல்லா நாட்களும்
நாம் தூய ஆவியானவரோடு அவரோடு உறவு கொண்டு காலையில எந்திரிச்ச உடனே குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட், தூய ஆவியானவரே உம்மை அன்பு செய்கிறேன். தூய ஆவியானவருக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்னன்னா, தூய ஆவியானவரே உம்மை அன்பு செய்கிறேன். எல்லாரும் சொல்வோம், தூய ஆவியானவரே உம்மை அன்பு செய்கிறேன். தூய ஆவியானவரை அன்பு செய்கிறேன்னு சொல்லும் போதே நமக்குள்ளே ஏதோ ஒண்ணு நடக்கும். நமக்குள்ளே நடக்கும். ஏன்னா நீங்க சொன்னதுமே அவர் உங்களுக்குள்ளே வருவார். அப்ப தூய ஆவியானவர் நமக்குள்ளே செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அவருடைய அருளையும் அருள் பொழிவையும் அவருடைய கொடைகளையும் ஒவ்வொரு நாளும் இன்னும் இன்னும் அதிகமாக நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க ஒவ்வொரு நாளும் பல முடிவுகளை எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, பல தீர்மானங்களை எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. திருத்தூதர் பணிகள் 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல வாசிக்கிறோம் பாத்தீங்களா? அந்த திருத்தூதர்கள் சொன்னாங்களே, தூய ஆவியானவரும் நாங்களும் சேர்ந்து முடிவு செய்தோம். தூய ஆவியானவரும் நாங்களும் முடிவு செய்தோம். குடும்பத்தில் அதுதாங்க முக்கியம். பிள்ளை +2 முடிச்சிருச்சு, அடுத்து எங்க படிக்க போகணும் இல்ல, காலேஜ் முடிச்சாச்சு, அடுத்து என்ன செய்யணும், திருமணம் முடிக்கணும், என்ன செய்யணும், அது அப்பா பார்த்துக்கிடுவார். அப்பா கொண்டு போய் ஏதாவது காலேஜில் சேர்த்துருவாரு. சில வீட்டுல என்ன சொல்றாங்க, வீட்டுக்காரு நான் பேசவே மாட்டேன் ஃபாதர், அவ என்ன சொல்றாளோ அதுதான், நான் பேசினா வில்லங்கம் ஆயிரும், எல்லாம் அவ தான் பார்த்துக்கிடும் அப்படின்னு சொல்லுவோம். ஒண்ணு அவர் பார்ப்பாரு, இல்லைன்னா இவர் பார்ப்பாரு. ஆனால் திருத்தூதர்கள் என்ன சொன்னாங்க, தூய ஆவியாரும் நாங்களும் முடிவு செய்தோம். அப்ப தூய ஆவியானோட நெருங்கிய உறவு இல்லாம தூய ஆவியாரும் நாமும் சேர்ந்து முடிவு செய்ய முடியாது. அதனாலதான் புனித எலேனா குவேரா சொல்வது போல, அருளிறைந்த மரியே வாழ்க என்று 53 முறை நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், தூய ஆவியே வாரும், தூய ஆவியே வாரும் அப்படி சொல்லி நம்ம அடிக்கடி அதை நம்முடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு நாளினுடைய ஜபமாக, தூய ஆவியானோடு கொண்டிருக்கிற பற்றாக, உறவாக நாம் வைக்க வேண்டும். அப்போது அவர் நம்மை வழி நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. எனவே இந்த நாளில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, அன்றாட வரக்கூடிய நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில ஆங்கிலத்துல டிசிப்ளின் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த டிசிப்ளின் அப்படிங்கிற வார்த்தையில இருந்துதான் டிசைபிள், டிசைபிள் அப்படின்னு வருது. ஒரு சீடன் யாரு, அவனுக்கு டிசிப்ளின் இருக்கணும். ஒரு சீடன் யாரு, அவனுக்கு ஒழுக்கம் இருக்கணும். ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பிள்ளைங்களை அனுப்புறோம், அந்த ஸ்கூல்ல போய் பிள்ளைங்க படிக்கிறாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், அவங்க நல்ல எக்ஸாம்லாம் எழுதணும், அதெல்லாம் ரெண்டாவது. ஆனால் ஒரு பள்ளியிலே ஒரு ஒழுக்கம் இருக்கும், அடிப்படையான ஒழுக்கம் இருக்கும். என்னது, நீ யூனிஃபார்ம் போட்டு போகணும், நீ டயத்துக்கு 8:30னா 8:30க்கு அந்த ஸ்கூல்ல இருக்கணும், லேட்டா போகக்கூடாது. லேட்டா போனா பிரின்சிபல் ரூம்ல கையை கட்டிட்டு வெளியே நிக்கணும். யூனிஃபார்ம் போட்டு போகட்ட பிரின்சிபல்ட்ட அனுப்பிடுவாங்க. பாருங்க, ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பையனுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டும். அதுதான் a disciple should have a discipline. ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் அதே போல அடிப்படையான ஆன்மீக ஒழுக்கம் தேவை. அடிப்படையான ஆன்மீக ஒழுக்கம் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை. தூய ஆவியானவர் அந்த ஆன்மீக ஒழுக்கத்தை நமக்கு கொடுக்கிறார். நான் முதல்ல சொன்ன, நிறைய கேட்கறதுக்காக வர வேண்டாம், நிறைய செவிக்கிறதுக்காக, நிறைய பெற்றுக்கொள்றதுக்காக. ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியின்படியாக காட்சிகள் காணணும், கனவுகள் காணணும், இறைவாக்கு உரைக்கணும், நோய்களை சுகமாக்கணும், பேய்களை ஓட்டணும், ஆண்டவருடைய திருச்சபையை உலகம் முழுவதும் கெட்டணும். அல்லேலூயா. ஏன்னா மார்க் 16:15 அதுதான் சொல்றாரு. நம்பிக்கையாளர்கள் என்னெல்லாம் செய்வாங்கன்னு சொல்றாரு. நாமெல்லாம் நம்பிக்கையாளர்கள். நம்பிக்கையாளர்கள் என்னெல்லாம் செய்வாங்கன்னு சொல்றாரு. அவர்கள் பின்வரும் அருமடையாளங்களை செய்வார்கள். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவார்கள், அவர்கள் புதிய மொழிகளை பேசுவர். இல்லையா, புதிய மொழிகளை பேசுறது நம்பிக்கையாளரின் ஒரு அடையாளம். சில சபைகள்ல நீங்க புதிய மொழிகளை பேசலன்னா ஒரு மெம்பராகவே சேர்க்க மாட்டாங்க. அவர்கள் பாம்புகளை கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. உடல்நலமற்றவர் மீது கைகளை வைப்பார்கள், அவர்கள் சுகமடைவார்கள். நம்ம எத்தனை பேரை சுகமாக்கி இருக்கிறோம்?
நீங்க நம்ம ஊர்களில் நோயாளி இல்லாம இல்லை, எல்லா தெருவுலையும் எல்லார் வீட்லயும் நோயாளி இருக்கிறாங்க. நோயாளினா டாக்டர்கிட்ட போகணும், இல்லைன்னா ஃபாதர்கிட்ட கூட்டிட்டு போகணும். ஆனா அந்த நோயாளியை நான் சுகமாக்கணும். நம்பிக்கையாளர்கள் இந்த 10 நாட்கள் அதுதாங்க நமக்கு வேணும். முக்கியமா இந்த 10 நாள் அதுக்காக செபிங்க. தூய ஆவியானவரே, நீ இந்த 10 நாட்களும் உம்முடைய கொடைகளையும் வரங்களையும் கனிகளையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தந்தையே இறைவா, தந்தையே இறைவா, இயேசு வாக்களித்த தூய ஆவியை, இயேசு வாக்களித்த தூய ஆவி, இயேசு எங்களுக்காக ஜெபித்த தூய ஆவியை, இயேசு எங்களுக்காக இயேசு ஜெபித்த தன் தூய பாடுகளால் பெற்றுக் கொடுத்த தூய ஆவியை, இயேசு தன் பாடுகளால் பெற்றுக் கொடுத்த இயேசுவின் பெயரால் எங்களுக்கு தந்தருளோம். இயேசுவின் பெயரால் எங்களுக்கு இயேசுவின் பெயரால் எங்களுக்கு தந்தருளோம். இயேசுவின் பெயரால் எங்களுக்கு அம்மா மாதாவே, அம்மா மாதாவே, எலிசபெத் அம்மாளை எலிசபெத் அம்மா தூய ஆவியால் நிரப்பியது போல தூய ஆவியால் நிரப்பியது போல என்னையும் தூய ஆவியால் நிரப்போம். என்னையும் தூய ஆவியால் நிரப்பும். சீடர்களோடு சேர்ந்து ஜெபித்து சீடர்களோடு சேர்ந்து ஜெபித்து அவர்கள் தூய ஆவியை பெற்றுக்கொள்ள செய்த தாயே, அவர்கள் தூய ஆவியை பெற்றுக்கொள்ள செய்த தாயே, எங்களோடு சேர்ந்து ஜெபித்து எங்களோடு சேர்ந்து ஜெபித்து நாங்களும் தூய ஆவியை பெற்றுக்கொள்ள செய்யும். நாங்களும் தூய ஆவியை பெற்றுக்கொள்ள செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாளைக்கு அதைத்தான் செய்ய போறோம். இன்னைக்கு நாளைக்கு வாரவங்க கனவுகள் காண வேண்டும், காட்சிகள் காண வேண்டும், நோய்களை குணமாக்கும் சுகம் வரம் பெற வேண்டும். அதை தூய ஆவியானவர் கொடுக்க தயாரா இருக்கிறார். நம்ம வேண்டாம்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. 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 இன்னொன்று, வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை பெறாம இங்கிருந்து போகக்கூடாது. பெறாம, இது கடவுளுடைய திட்டம். ஒவ்வொரு நாளும் பெந்தெக்கோஸ்தே அனுபவம் நடந்துகிட்டே இருக்கு. புனித எலைனா குவேரா சொல்றாங்க பாருங்களேன். அன்பார்களே, இந்த நாளில் நாம் முக்கியமாக ஆன்மீக ஒழுக்கம், ஆன்மீக ஒழுக்கம் நிறைய இருக்கு. the basic discipline of a disciple. ஒரு கிறிஸ்துவ வாழ்வுக்கு அடிப்படையான ஆன்மீக ஒழுக்கம் நிறைய இருக்கு. ரெண்டு பார்க்க போறோம். இன்னைக்கு ஒண்ணு, நாளைக்கு ஒண்ணு. இந்த ஆன்மீக ஒழுக்கம் இல்லைன்னா நம்ம எல்லாரும் பார்க்கிறோம், என்னால ஆசைகளை கட்டுப்படுத்த முடியல, என் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியல, என் கோபத்தை கட்டுப்படுத்த முடியல, என் ஆன்மீக வாழ்க்கையில நான் வளரல, என் ஆன்மீக வாழ்க்கையில ஒரு தேக்கம், பல விஷயங்கள். ஏன் என் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியும், ஏன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியல, ஏன் என்னால என்னை கட்டுப்படுத்த முடியல, ஏன் ஆன்மீக வாழ்க்கையில என்னால வளர முடியல, ஒரு தேக்கம். அதுக்கு என்ன செய்யணும்? கடவுளுடைய அருள் தேவையா, இல்ல நமக்கு மன உறுதி இன்னும் அதிகமாக தேவையா, இல்ல ஆன்மீக ஒழுக்கம் தேவையா? ஆன்மீக ஒழுக்கம் தான் தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த முதலாவது ஆன்மீக ஒழுக்கம் இயேசு சொன்னார். மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். மத்தேயு 16:24 நமக்கு தெரிஞ்ச வசனம் தாங்க. பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து 16 என்னை பின்பற்ற விரும்பும். மத்தேயு 16:24. நான் மார்க் நான் சொன்னேன். மத்தேயு 16:24. இயேசு என்னை பின்பற்ற விரும்பும் எவரும், வெரி குட், தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். பாத்தீங்களா? தன்னலம் துறந்து, தன்னலம் துறந்து என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். இந்த தன்னலம் துறக்கிறது இருக்குதே, ஆங்கிலத்துல மார்டிபிகேஷன் சொல்லுவாங்க. ஒருத்தல், ஒருத்தல், தன்னலம் துறத்தல். இது அடிப்படையான ஆன்மீக ஒழுக்கம். இந்த அடிப்படையான ஆன்மீக ஒழுக்கம் யார்கிட்டெல்லாம் இல்லையோ அவர்கள் சாத்தானால் தாக்கப்படுவார்கள். ஏன்னா பேய் ஓட்டக்கூடிய பல்வேறு அருட்தந்தையர்கள் இருக்கிறாங்க. ஃபாதர் வின்சென்ட் லாம்பர்ட், கேப்ரியல் ஆமோத், நிறைய பேர். அவங்க சொல்வது என்ன தெரியுமா? சாத்தானுடைய செயல்கள் 2 வகையான செயல்கள் இருக்கிறது. நம்ம ஈஸ்டர் அன்னைக்கு, உயிர்ப்பு அன்னைக்கு நம்ம வாக்குறுதி கொடுக்கும், சாத்தானையும் அதன் செயல்களையும் விட்டு விடுகிறாயா? விட்டு விடுகிறேன்னு சொல்றோம். ஆனா எது அந்த செயல்கள்? 2 வகையான செயல்கள் இருக்கிறது. ஒன்று சாதாரண செயல்கள், இன்னொன்று அசாதாரண செயல்கள். சாதாரண சாத்தானின் தாக்குதல்கள்
அசாதாரண ஆர்டினரி அண்ட் எக்ஸ்ட்ராடினரி அஃபெக்டேஷன்ஸ், சாத்தானின் தாக்குதல் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. இதுல சாத்தானின் அசாதாரண தாக்குதல் இருக்குத, அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது 5% தான். சாத்தானின் அசாதாரண தாக்குதல் 5% நம்ம சொல்றோம்ல, பேய் பிடிச்சிருக்குது, பில்லி சூனியம், ஏவல், மந்திரவாதம் சொல்றோம். அது ஆங்கிலத்தில் பல்வேறு வகையாக சொல்லுவாங்க. அதை பல்வேறு வகையான எங்க வீட்டில் நாங்க தூங்க முடியல, எங்க வீட்டில் பிரச்சனையா இருக்கு, நான் பிசினஸ் பண்ண என் கடையில பிரச்சனையா இருக்கு, இன்ஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க இருக்கு, அப்சஷன், அப்ரஷன், பொசஷன், பல வகையில சொல்றாங்க. இது 5% மக்களுக்கு தான் இந்த மாதிரியான அசாதாரணமான தாக்குதல். ஆனால் சாத்தானுடைய சாதாரண தாக்குதல் 90% எல்லா மக்களுக்குமான தாக்குதல். சாத்தானுடைய தாக்குதல், சாத்தான் நம்மை பிரிப்பான். அது ஆங்கிலத்தில் 4D சொல்லுவாங்க, டிவிஷன். அவன் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் சாத்தானுடைய சாதாரண தாக்குதல். அவன் நம்மை ஒவ்வொரு நாளும் அவன் பிரிப்பான், கடவுள்கிட்ட இருந்து நம்மளை பிரிப்பான். ஏன்னா ஒரு குழந்தை அம்மா மடியில இருக்குது, அம்மா மடியில இருக்கிற வரைக்கும் திருடன் அந்த குழந்தைய ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த குழந்தைய அம்மா மடியிலிருந்து பிரிச்சா தான் அந்த குழந்தைய தூக்கிட்டு போக முடியும். சாத்தான் கடவுளிடமிருந்து நம்மளை பிரிப்பான், நம்முடைய உறவுகள்கிட்ட இருந்து பிரிப்பான். இன்னைக்கு நிறைய டைவர்ஸ் வர்றதுக்கு யார் காரணம்? அதான் டைவர்ஸ். பிரிப்பான், உறவுகள்கிட்ட இருந்து பிரிப்பான், என்கிட்ட இருந்தே என்னைய பிரிப்பான். டிவிஷன். அவனுடைய தாக்குதல் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. இரண்டாவது, அவன் என்ன செய்வான்? ஏமாற்றுவான், டிசெப்ஷன். ஏமாற்றுவான், உண்மையை பொய்யா காமிப்பான், பொய்ய உண்மையா காமிப்பான். ஆதாம் ஏவாளுக்கு அதானே செஞ்சான், இன்னைக்கும் அதுதான் செய்யறான். அவன் ஏமாற்றுவான். ஆதாம் ஏவாளுக்கு சொன்னாலும் அப்படிலாம் கிடையாது, நீ நம்பாத, இதை சாப்பிடு, நீ கடவுளாக மாறி விடுவாய். இன்னைக்கு இந்த ஏமாற்று தான் அதிகமாக நடக்குது. நம்ம ஏமாந்து போறோம். சாத்தானுக்கு என்ன குறிக்கோள் தெரியுமா? அவன் உங்களை ஏமாத்துறான்னு தெரியாமலே உங்களை நம்ப வைப்பான். நம்ம நினைக்க நம்முடைய நன்மைக்கு தானே நினைப்போம், நம்ம நன்மைக்கு தானே எல்லாம் நடக்குது. அவன் சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சோம்னா கடைசியில் அவன் வேற. மூன்றாவது என்ன செய்வான்னா, நம் போக்கை மாற்றுவான். டைவர்ஷன், நம் போக்கை மாற்றுவான். ஊழியை செஞ்சுக்கிட்டே இருப்போம், திடீர்னு ஊழியத்தை விட்டுட்டு போயிடுவோம். இந்த திருச்சபையில் இருப்போம், திடீர்னு வேற திருச்சபைக்கு போயிடுவோம். வீட்டில் அது வரைக்கும் நல்லா இருப்போம், திடீர்னு தண்ணி அடிக்க ஆரம்பிப்போம். அவன் நம்மை பிரிப்பான், நம்மை ஏமாற்றுவான், நம் போக்கை மாற்றுவான். இதை நான் டீட்டெயிலா சொன்னா பெரிய விஷயம். நான்காவது என்ன செய்வான்? அவனுடைய செயல்பாடு, எல்லாருக்குள்ள செயல்பாடு என்ன அப்படின்னு சொன்னா, அவன் டிஸ்கரேஜ்மெண்ட், சோர்வு, மன அழுத்தம், டிப்ரெஷன். இன்றைக்கு அதிகமா பார்க்கும். இன்னைக்கு இளம் தலைமுறையினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? இந்த ஜென்செட் தலைமுறை அடையாளம் டிப்ரெஷன். நான் வார ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டே, டிப்ரெஷன் டிப்ரெஷன். பெரியவர்களுக்கு மத்தியிலும் டிப்ரெஷன். ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு. அன்னைக்கு ஒரு அம்மா சொல்றாங்க, ஃபாதர் வீட்டுக்காரர் முன்னாடியே இறந்துட்டாரு, நான் தான் கவர்மெண்ட் வேலை பார்த்து பிள்ளைங்களெல்லாம் நான் காப்பாத்தினேன், பிள்ளைங்களெல்லாம் காப்பாத்தினேன், ஆனா என் பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகல. பையனுக்கு 33 வயசு ஆயிடுச்சு, பொண்ணுக்கு 31 வயசு, திருமணம் ஆகல. ஏன் என் பையனுக்கு திருமணம் ஆகல? கூட படிச்சவங்களும் திருமணம் ஆயிடுச்சு. அப்ப எனக்குள்ள அடிக்கடி என்ன ஞாபகம் வரும் தெரியுமா? என் கணவன் இறந்த பின்னால் நான் 2 ஆண்டுகள் இன்னொருவரோடு வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் அந்த பாவத்தை செய்த காரணத்தினால், நான் செஞ்ச பாவம் இன்னைக்கு என் பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகாம இருக்குது. இரவும் பகலும் அவங்களுக்கு இதே எண்ணம் தான், நான் செஞ்ச பாவத்தால தான் என் பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகல. இதை குற்ற பழி உணர்வு சொல்வோம். ஆனா அது டிப்ரெஷன் ஆகி, மன அழுத்தம் ஆகி, தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, பிள்ளைங்கிட்ட பேசுறது இல்லை, மிகப்பெரிய மனநோயாளியாக இருக்கிறார். அதைத்தான் அசதின்னு சொல்றோம். அசதியா அப்படிங்கிற ஒரு பேய், அதுக்கு பேரு. அந்த பேய் அசதியா. நம்ம 91 திருப்பாடல்ல வாசிக்கிறோமே, நண்பகலில் தாக்கும் கொடிய வாதை, அதான் டிப்ரெஷன். அதுதான் அசதியா. அசதியாங்கிறது ஒரு பேய். அந்த அசதியா அப்படிங்கிறது நண்பகலில் தாக்கும் ஒரு கொடிய வாதை.
அப்ப இந்த 4 வகையிலும் மக்கள் தாக்கப்படுகிறார்கள். அது அது துறவிகளா இருந்தாலும் குருக்களா இருந்தாலும். இன்னைக்கு துறவிகள் மத்தியிலையும் டிப்ரெஷன் உள்ள எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்குதுங்க. டிப்ரெஷன், சாத்தானுடைய தாக்குதல் இருக்குது. குற்ற பழிவுணர்வா இருக்கலாம், கணவன் மனைவிக்கு பிரிவா இருக்கலாம், ஆண்டவரை விட்டுட்டு போறதா இருக்கலாம். சிஸ்டமேட்டிக்கா செய்வாங்க. முதல்ல உங்களை பிரிப்பான், இரண்டாவது உங்களை ஏமாற்றுவான், நான்காவது அவன் உங்களை வாழ்க்கையின் போக்கை மாற்றுவான், நான்காவதாக அவன் உங்களை டிப்ரெஷன்ல சோர்வுல கொண்டு வந்து இதுக்கப்புறம் வாழ்க்கை கிடையாதுடா என்று உங்களை மாற்றுவான். அல்லேலூயா. இந்த சாத்தானின் தாக்குதலுக்கு பலரும் பெரும்பான்மையோர் நம்ம அடிமையாக கிடக்கிறோம். நமக்கு தெரியல இது சாத்தானின் தாக்குதல்னு தெரியல. இதே போல பல்வேறு சாத்தானின் தாக்குதலாக இருக்கலாம். அன்னைக்கு போன வாரம் ஒரு அக்கா தங்கச்சியை ஜெபிக்க கூப்பிட்டு வராங்க. அவங்க அண்ணனு கூட நிக்கிறாங்க. அப்ப அந்த அண்ணன் சொல்றான், என்னப்பா அவன் தங்கச்சிக்கு என்ன பிரச்சனை? அவளுக்கு பிரஷர் அதிகமா இருக்கு ஃபாதர். வயசு 15-16 வயசு தான் இருக்கும். 16 வயசுல என்ன பிரஷர்? டாக்டர்கிட்ட போனா டாக்டர் மாத்திரை கொடுத்தாரு ஃபாதர். 1 மாசமா மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அவளுடைய பிரஷருக்காக ஜெபம் பண்ணுங்க ஃபாதர். 15-16 வயசு என்ன பிரஷர்? அவங்க அக்கா பக்கத்துல நிக்கிறா. அப்ப அந்த பொண்ணுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சதும் அவளுக்குள்ள இருக்கிற சாத்தான் தீய ஆவி அவன் வெளிக்காட்ட வருகிறான். தீய ஆவியினுடைய செயல்பாடு அவளுக்கு வெளிப்படுது. அவங்க அக்காவை முகத்தை பார்க்கிறா. ஏன்னா அவங்க அக்காவுக்கு தீய ஆவி இருந்து அவ இப்பதான் விடுதலையாயிருக்கிறா. அது அந்த குடும்பத்தின் மீது வைக்கப்பட்ட ஏவல். ஒரு ஆளுக்கு சரியானோன்னு அக்காவுக்கு இப்ப தங்கச்சிக்கு வருது. எனவே அசாதாரண தாக்குதலா இருந்தாலும் சாதாரண தாக்குதலா இருந்தாலும் அது யாருக்கு நடக்கும் தெரியுமா? இந்த அடிப்படையான ஆன்மீக ஒழுக்கம் இல்லாதவர்களுக்கு எல்லா வகையான சாத்தானின் தாக்குதலும் இருக்கும். நீங்க திருப்பலிக்கு போனாலும் சரிதான், நீங்க தினமும் திருப்பலிக்கு போய் தினமும் ஜெபமாலை சொன்னாலும் உங்களுக்கு சாத்தானின் தாக்குதல் இருக்கும். எப்போ? இந்த அடிப்படையான ஆன்மீக ஒழுக்கம், தன்னல மறுப்பு ஒவ்வொரு நாளும் இல்லாதவர்களிடம் அது இருக்கும். எனவேதான் இயேசு சொல்கிறார், சீடன் என்பவன் யார்? அந்த 24 திரும்ப வாசிங்க, 16-24 திரும்ப வாசிங்க. என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன் நலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். தன் நலம் துறப்பது. இந்த தன்னலம் துறப்பத நம்ம 2 வகையாக பார்க்கலாம். ஒன்று நம்முடைய உட்புலன்கள், இரண்டாவது வெளிப்புலன்கள். உட்புலன்கள் என்ன? இன்டர்னல் ஆர்கன்ஸ். என்னதுலாம்? நம்முடைய நினைவு, நம்முடைய கனவு, நம்முடைய அறிவு, நம்முடைய எண்ணங்கள். இதுல தன்னல மறுப்பு இருக்கணும், இதுல ஒருத்தல் இருக்கணும். நம்முடைய வெளிப்புலன்கள், 5 புலன்கள் நமக்கு தெரியும், கண்ணு காது மூக்கு வாய். இதுல தன்னல மறுப்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நாம் இருக்க வேண்டும். அப்படி யார் தன்னையே மறுத்து உருவாகிறார்களோ அவர்கள் ஆன்மீக வாழ்க்கையிலே வளருவார்கள், அவர்கள் புனித வாழ்க்கையிலே வளருவார்கள், சாத்தானின் தாக்குதலிருந்து வெற்றி பெறுவார்கள், அவர்கள் கூட இருக்கிற எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே வெற்றி பெறுவார்கள். நீங்க பவுல் சொல்றார் பாருங்க, 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24 இருந்து 27 வரைக்குள்ள வசனத்துல வாசிக்கிறோம். ஒரு 2 நாய்களுக்கான போட்டி நடந்ததுங்க. நாய்களுக்கான ஓட்டப்பந்தய போட்டி. ஓட்டப்பந்தயத்துல நாய் மேல பந்தயம் கட்டுவாங்க. எந்த நாய் மேல கட்டுவாங்க? வெள்ளை நாய் மேல கட்டுவாங்க. ஏன்னா வெள்ளை நாய் தானே நல்லா ஓடும், கருப்பு நாய் ஓடாது. வெள்ளை நாய் மேல பந்தயம் கட்டுவாங்க. பந்தயம் கட்டினாங்கன்னா கருப்பு நாய் ஜெயிச்சிரும். அடுத்த போட்டி வரும்போது கருப்பு நாய் மேல பந்தயம் கட்டுவாங்க, வெள்ளை நாய் ஜெயிச்சிரும். இந்த பந்தயம் கட்டினவங்க மெண்டல் ஆயிட்டாங்க. அந்த நாய் வளர்க்கிறவர்கிட்ட போய் கேட்டாங்க, என்ன சார், ஒரு நேரம் வெள்ளை நாய் ஜெயிக்குது, ஒரு நேரம் கருப்பு நாய் ஜெயிக்குது, ஒரு நேரம் பிரவுன் நாய் ஜெயிக்குது, என்ன சார் விஷயம்? அப்ப அவர் சொன்னாரு, எந்த நாய் ஜெயிக்கணும் நான் தான் முடிவு பண்ணுவேன்.
எந்த நாய் ஜெயிக்கன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். எந்த நாய் போட்டியில வெற்றி பெறணுமோ அந்த வெற்றி பெறக்கூடிய நாயை நான் மாடியில போய் கட்டி போட்டுருவேன். கீழே எந்த நாய் கூட அது பழக முடியாது. அந்த நாய்க்கு ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் சாப்பாடு கொடுப்பேன். அந்த நாயை காலையில 4 மணிக்கு எழுப்பி அந்த நாய்க்கு ஓட்டப்பந்தய பயிற்சி எல்லாம் கொடுத்து வேலை செய்வேன். அந்த நாய் நினைச்ச நேரம்லாம் தூங்க முடியாது. அந்த நாயை எப்படி நான் தனியா பயிற்சி கொடுக்கிறேனோ, இன்னொரு நாய் இருக்கு, எது தோத்து போகணுமோ அந்த நாயை அவுத்து விட்டுருவேன். அது ஊர்ல எல்லா நாயிட்டையும் மேய்ஞ்சி மேய்ஞ்சி வரும். அது ஊரு பூரா ரவுண்ட் அடிக்கும். எப்ப நினைச்சாலும் தின்னுக்கிட்டே இருக்கும். காலையில 10 மணிக்கு டீ சாப்பிடும், அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிடும், அப்புறம் ஃப்ரூட் சாப்பிடும், அப்புறம் பிரியாணி சாப்பிடும், அப்புறம் சிக்கன் சாப்பிடும். காலையிலே இட்லி சாப்பிடும், தோசை சாப்பிடும், பூரி சாப்பிடும், எப்பனாலும் சாப்பிடும். யாரை பார்த்தாலும் ஜொல்லு அடிச்சுக்கிட்டே போகும். அந்த நாய் தோத்து போகும். அந்த நாய் தோத்து போகும். போட்டியிலையும் தோத்துரும், வாழ்க்கையிலையும் தோத்துரும். பாருங்க, இது நாய்க்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்கும் தான். யார் தன்னல மறுப்பில் இருக்கிறார்களோ, இது தவசு காலத்துல சொல்றாங்க, ஜபம் தவம். இந்த தவம்ங்கிறது 40 நாளைக்கு மட்டும் இல்லைங்க. இல்ல, நாங்கள் சிகரெட் குடிக்க மாட்டோம், நாங்கள் தண்ணி அடிக்க மாட்டோம், நாங்கள் மட்டன் சாப்பிட மாட்டோம், நாங்கள் டிவி பார்க்க மாட்டோம். தவசு காலம் 40 நாள் இல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் செய்ய வேண்டியது தன்னல மறுப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் பவுல் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 9:24-27 வரைக்கும் வாசிக்கிறோம். பந்தய திடலில் ஓட வந்திருப்போர் பலர் ஓடினாலும் பரிசு பெறுபவர் ஒருவரே, இது உங்களுக்கு தெரியாதா? எனவே பரிசு பெறுவதற்காகவே நீங்களும் ஓடுங்கள். அல்லேலூயா. இப்ப நீங்க பரிசு பெறுவதற்காக ஓடுறீங்களா, தோத்து போறதுக்காக ஓடுறீங்களான்னு பாத்துக்கோங்க. ரைட்டா? நீங்க யாருமே தோத்து போக கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் தோத்து போக கூடாது. உங்க குடும்ப வாழ்க்கையிலும் தோத்து போக கூடாது, கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் தோத்து போக கூடாது. நமக்கு முக்கியமான போராட்டம் ஒண்ணு இருக்கு. நீங்க பணத்தை இழந்துடலாம், தொழிலை இழந்துடலாம், பிசினஸ் இழந்துடலாம், எல்லாத்தையும் இழந்துடலாம். சரியா? நம்ம இழக்கக்கூடாது ஒண்ணு இருக்கு. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம், இதை அப்படியே வச்சிருங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 தீமோத்தேயு 6:12. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. பாத்தீங்களா? வேற எந்த போராட்டமும் பெரிய போராட்டம் கிடையாதுங்க. உணவுக்கான போராட்டம், வேலைக்கான போராட்டம், வாழ்வுக்கான இல்ல. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் நீ ஈடுபடு. அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். நிலை வாழ்வை பற்றிக்கொள். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். இதாங்க ரொம்ப முக்கியமானது. ஒரு அம்மா அழுகுறாங்க. 2 வருஷமா அழுகுறாங்க. என் பிள்ளைக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்கணும் ஃபாதர். போட்டாவை காமிச்சிட்டு வெளிநாட்டுல வேலை கிடைக்கணும் ஃபாதர், வெளிநாட்டுல வேலை கிடைக்கணும் ஃபாதர். வருது, ஆனா கிடைக்க மாட்டேங்குது, வருது, கிடைக்க மாட்டேங்குது. அழுதாங்க. ஜெபம் பண்ணாங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க, வேலை கிடைச்சிருச்சு. வெளிநாட்டுக்கு போயிட்டான். அவன் போய் 1 வருஷம் இருக்கு. அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், கை நிறைய காசு. அடுத்த வருஷம் திரும்ப ஆள ஆரம்பிச்சுட்டாங்க. திரும்ப அழுக. என்னம்மா, என் பையன் அங்க போய் ஒரு பிராமின் பொண்ணை லவ் பண்ணி அவளை கல்யாணம் பிடிக்கிறா ஃபாதர். அவன் ஆண்டவர் இயேசுனா யாருன்னு கேட்காம ஃபாதர். கோயிலுக்கு போக மாட்டாங்க ஃபாதர். அவ வழியிலே அவன் போயிட்டான் ஃபாதர். நிறைய பெற்றோர்கள் அழுகுறாங்க. என் பையனை வெளிநாட்டுக்கு அனுப்புனேன், ஒரு முஸ்லீம் பிள்ளைய கல்யாணம் முடிச்சுட்டான். என் பிள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்புனேன், அவன் அங்க போய் கடவுளே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பாருங்க, விசுவாச வாழ்வு என்பதுதான் உண்மையான பரிசு, உண்மையான போராட்டம். ஒரு அம்மாவுக்கே அறிவில்லையே. மகாத்மா காந்தி அந்த காலத்துல வெளிநாடு போகும்போது அவங்க அம்மா அனுப்ப மாட்டோம்னு சொல்லி அவங்க அப்பா சத்தியம் கேட்டாங்க. அப்பமே வெளிநாடு அப்படி இருந்துச்சு. இப்ப வெளிநாடு ஓநாய்களின் கூட்டம். அங்க கோயில் இல்ல, கோயில் அங்க உள்ளவனே கோயிலுக்கு போக மாட்டாங்க. அப்ப வெளிநாட்டுக்கு என் பிள்ளை போறது முக்கியம் இல்ல, உன் பிள்ளை அங்க நிச்சயமாய் விசுவாச வாழ்க்கை இழந்துதான் வரும். அந்த விசுவாச வாழ்வு என்கிற போராட்டம் நம்முடைய பிள்ளைகளுக்கு முக்கியமான. எத்தனை கோடி கொடுத்தாலும் பரவாயில்ல, அதற்காகத்தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, இப்போ 1 கொரிந்தியருக்கு வாங்க, 9ஆம் அதிகாரம். அவர் சொல்றாரு, பந்தயத்தில் ஓட வந்திருப்போர் ஓடினாலும் பரிசு பெறுபவர் ஒருவரே, பரிசு பெறுவதற்காகவே நீங்கள் ஓடுங்கள். பூசை பார்க்கறதுக்காக ஓடக்கூடாது, ஜெபமாலை சொல்றதுக்காக ஓடக்கூடாது, சரியா? பைபிள் வாசிக்கிறதுக்காக ஓடக்கூடாது. நான் எதை செய்தாலும் பரிசு பெறுவதற்காகவே நான் ஓட வேண்டும். என்ன பரிசு? நல்லதொரு ஓட்டத்தை முடித்து விட்டேன் சொல்றாருல, நிலை வாழ்வை. சரி, அடுத்து வாசிங்க, அடுத்த வசனம். பந்தயத்தில் போட்டியிடுபவர் யாவரும் அழிவுறும் வெற்றி வாகை சூடுவதற்காக தன்னடக்க பயிற்சிகளில் ஈடுபடுவர். நாமோ அழிவற்ற வெற்றி வாகை சூடுவதற்காக இப்படி செய்கிறோம். தன்னடக்க பயிற்சியிலே ஈடுபட வேண்டும். அவர் சொல்றாரு பாருங்க, இதுதான் சீடனுக்கு முக்கியமானது. பாருங்க, இந்த உலகத்துல ஒரு விளையாட்டு போட்டிக்கும் ஒரு 12th பரீட்சையில ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குறதுக்கும் எவ்வளவோ தன்னடக்க பயிற்சிகள் ஈடுபடுறாங்க. +2 படிக்கிற பிள்ளை சொல்லுவாங்க, நான் டிவியே பார்க்கல சொல்லுவாங்க, நைட்டு 11 மணிக்கு தான் படுப்பேன், காலையில் 4 மணிக்கு எந்திரிப்பேன், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக மாட்டேன், என்னெல்லாம் சொல்றாங்க பாருங்க. அத சொல்றாங்க, அழிவுறுகிற வெற்றி வாகைக்காக எவ்வளவோ தன்னடக்க பயிற்சியில் ஈடுகிற போது அழிவற்ற வெற்றி வாகை சூடுவதற்காக. அடுத்து வாசிங்க. நான் குறிக்கோள் இன்றி ஓடுபவரை போல ஓடமாட்டேன், காற்றை குத்துபவரை போல குத்துச்சண்டை இடமாட்டேன். பிறருக்கு நற்செய்தி அறிவிக்கிற நானே தகுதியற்றவனாக மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன். அப்போ பவுலும் ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தையை மீண்டும் உறுதிப்படுத்துறார் பாருங்க. நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால், நான் இயேசுவின் சீடனாக வேண்டும் என்றால், அந்த சீடத்துவ வாழ்க்கையில விசுவாச வாழ்வு என்கிற போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நான் தன்னடக்க பயிற்சிகளில் ஈடுபட வேண்டும். ஏன்னா சாத்தான் உங்களை நேரடியாக தாக்க முடியாதுங்க. ஏன்னா இயேசு உங்களை மீட்டு இரத்தம் சிந்தி இரத்தத்தால் உங்களை முத்திரையிட்டு இருக்கிறார். உங்க அனுமதி இல்லாம அவன் உங்களை தொட முடியாது. உங்களை அனுமதி இல்லாம தொட முடியாது. ஏன்னா உங்க கையை வச்சு உங்க விரலை வச்சு உங்களை குத்த மாட்டான், அப்படிதானே? இப்ப யார் விரல வச்சு குத்துவான்? சாத்தானுடைய தாக்குதல்கள் நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில இருக்குன்னா, சாத்தான் அவன் விரலை வச்சு உங்களை குத்த மாட்டான், உங்க விரலை வச்சேதான் உங்களை குத்து, உங்க அனுமதியோட தான் செய்வான். நம்முடைய உடல்ல சாத்தான் முதலாக எங்க முதல்ல தாக்குவான்? சாத்தானுடைய முதல் தாக்குதல் எங்க இருக்கும்? நாக்கு, கண்ணு. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்துல பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீங்க நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்து கொண்டு தீயோனின் தீக்கணைகளை எல்லாம், அந்த தீயோனின் தீக்கணைகள் சொல்றாரு பாருங்க. அந்த தீயோனின் தீக்கணைகள் என்ன? அந்த காலத்துல ஒரு நாட்டை சுத்தி ஒரு ஊரை சுற்றி பெரிய பெரிய மதில் சுவர்கள் இருக்கும். அந்த மதில் சுவர், எரிக்கோ மதில் சுவர் கேள்விப்பட்டிருக்கோம். 12 அடி அகலம் இல்ல, பார்த்திருக்கோம். 24 அடி அகலம், 36 அடி அகலம், 12 அடி உயரம் பார்த்திருக்கிறோம் எரிக்கோ மதில் சுவர். அதே போல எல்லா நாட்டையும் ஊரை சுற்றி இருக்கும். எதிரிகள் வருகிற போது அந்த மதில் சுவரை உடைக்க முடியும், உடைப்பதற்கான ஆயுதங்கள் இருந்தது. ஆனா என்னன்னா, மதில் சுவர் பக்கத்துல போக முடியாது. போனாங்கன்னா மேல இருந்து அந்த நாட்டு வீரர்கள் பெரிய பெரிய கல்லை உருட்டி விடுவாங்க. நம்ம படத்துல எல்லாம் பார்த்திருப்போம். மேல இருந்து கொதிக்கிற எண்ணெயை ஊத்துவாங்க. அந்த மதில் சுவர் பக்கத்திலே போட முடியாது. அப்புறம் எப்படி அந்த நாட்டை கைப்பற்றுவது? அப்ப என்ன செய்வாங்க? அந்த போர் வீரர்கள், தூரமா நிற்கிறவர்கள் எல்லார் கையிலும் தீ பந்தங்கள், தீ கணைகள் வைத்திருப்பார்கள். அந்த பஞ்சு துணியெல்லாம் சுத்தி அதுல எண்ணெயில முக்கி அந்த தீ பந்தங்களை ஒரே நேரத்துல 100கணக்கான பந்தங்களை அம்பாக எய்து அந்த எதிரியுடைய ஊருக்குள்ளே, நாட்டுக்குள்ளே அவருக்கு போடுவார்.
அந்த தீக்கணைகள் ஒரே நேரத்துல 100, 500, 1000 விழ அந்த ஊரே தீப்பிடிச்சு எரியும், அந்த நாடே தீப்பிடிச்சு எரியும். அப்ப தீப்பிடிச்சு எரியும் போது 2 தான் செஞ்சாகணும். ஒண்ணு என்ன செய்யணும், அந்த நாட்டில் உள்ளவர்கள் சரணாகதி அடைந்து அந்த நாட்டின் கதவை திறந்து எதிரிய உள்ள விடணும். இல்ல தீப்பிடிச்சு எரிக்கிறத வச்சு எதிரியே வந்து உன் கதவை உடைச்சி உள்ள வந்து அந்த நாட்டை கைப்பற்றணும். இந்த சாத்தானின் தீக்கணைகள் நம்முடைய வாழ்வுல நம்முடைய எண்ணங்களைத்தான் முதலாக அவன் தாக்குகிறான். நம்முடைய எண்ணங்களை தாக்குகிறான். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய எண்ணங்களை தாக்கினால் அந்த எண்ணங்கள் நம்முடைய இதயத்தில், அந்த எண்ணங்கள் இதயத்திலிருந்து அவை செயல்களாக பழக்க வழக்கங்களாக மாறும். எனவேதான் நம்முடைய ஒவ்வொரு எண்ணமும் முக்கியமானதுங்க. ஏன்னா இப்போ நம்ம சொல்றோம் எல்லாரும் எந்திரிச்சுன்னு சொல்லணும் வச்சுக்கோங்களேன், எல்லாரும் எந்திரிச்சுன்னுங்க. அப்போ ஒருத்தருக்கு திடீர்னு இல்ல உட்காருங்க, ஒருத்தர் திடீர்னு அவர் என்ன தெரியுமா, எந்திரிச்சுலாம் நிக்க முடியாது, என்னால நான் கஷ்டப்பட்டு நடந்து வந்திருக்கேன், நான் உட்கார்ந்துக்கிட்டதானே வந்துருச்சா. ஒரு தீக்கணை ஏறிட்டானா நான் உட்கார்ந்துக்கிட்டதானே. அதுக்கடுத்து நான் திருப்பி சொல்லுவேன், என்னங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லி. உடனே அவன் சொல்லுவான், எந்திரிச்சா தான் பாட்டு பாட முடியுமாங்க சொல்லுவான். திரும்ப அடுத்து சொல்லுவான், எந்திரிச்சு தான் பாடணும் பைபிள்ல எங்கேயாவது இருக்கா. தீக்கணைகளை ஏவிக்கிட்டே இருப்பான் அவங்கள, ஒவ்வொரு விஷயத்துக்கும். அதனாலதான் உங்கள் எண்ணங்கள், இயேசு பழைய ஏற்பாடு வாசி, உங்கள் எண்ணங்கள் எல்லாம் என்னுடைய எண்ணங்கள் அல்ல. நீங்க தன்னல மறுப்புல முக்கியமா என்ன செய்யணும் தெரியுமா, உங்களுக்கு முதலாவது வரக்கூடிய எண்ணத்தை முற்றிலுமாய் முறியடிக்கணும். என் வீட்டுக்காரர் இப்ப இதை பண்ணிக்கிட்டு இருப்பாரோ, ஆஹா நான் அப்படி நினைக்க கூடாத. சாத்தான்ல ஒவ்வொரு நிமிடமும் அவன் நம் எண்ணங்களில் ஏவிக்கொண்டே இருக்கிறான். ஏனென்றால் அந்த தீக்கணைகளை போல, அந்த தீக்கணைகள் விழுந்தால் நாட்டை கைப்பற்றலாம். எண்ணங்களை அவன் உங்களுக்குள் அனுப்பி உங்கள் எண்ணங்களை மாற்றினால் உங்கள் வாழ்வை அவன் கைப்பற்றி உங்களை அழிக்க முடியும். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய கற்பனைகள், நம்முடைய நினைவுகள், இவை ஒவ்வொன்றிலும் நாம் பேதுரு சொல்றார், பவுல் விழிப்பா இருந்து அதை தன்னல மறுப்பு செய்ய வேண்டும். சும்மா உட்கார்ந்து கற்பனை வருது, ஏதாவது ஒரு கற்பனை வருது, ஐயோ வேண்டாம். அப்ப இந்த தன்னல மறுப்பை என்ன செய்யணும், நாங்க குருமடத்துல படிக்கிற போது ஆன்மீக பூச்செண்டு கொடுப்போம், ஸ்பிரிச்சுவல் பொக்கே. இப்போ அதெல்லாம் இல்ல, நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. அந்த ஆன்மீக பூச்செண்டுன்னு என்ன, ஒருத்தருக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொன்னா அந்த கிரீட்டிங் கார்டில் அவருக்கு என்ன கொடுப்போம் அப்படின்னு எழுதுவோம். திருப்பலிகள் 10, அவருக்கு பிறந்த நாளுக்கு நான் கொடுக்குறேன், உனக்காக 10 திருப்பலிகள், 25 நற்கருணை சந்திப்புகள், 40 ஒருத்தல்கள், இதையெல்லாம் வரிசையா எழுதி உங்க பிறந்த நாளுக்கு நான் இதை உங்களுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். இல்ல, நம்ம யோசித்தே பார்த்ததில்ல. நான் ஒரு 40 ஒருத்தலை, இந்த தன்னல மறுப்பை நான் ஒருத்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவர் நோய் சுகமாகிறது, அவர் விடுதலை ஆகிறார், கடவுளுடைய ஆசீரை பெறுகிறார், அவர் ஜெபம் கேட்கப்படுகிறது. அப்ப என்னுடைய தன்னல மறுப்பு இன்னொருவருக்கு கடவுளுடைய அருளையும் ஆசீரையும் விடுதலையும் பெற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் புனித குழந்தை தெரசா சொன்னாங்க, ஒரு குண்டூசியை தூக்கி இங்க வச்சாலும் கூட நான் ஒரு ஆன்மாவை மனமாற்றி விடுவேன், ஒவ்வொரு விஷயத்திலையும். அப்ப இந்த தன்னல மறுப்பை 2 வகையாக செய்யலாம். ஒன்று தள்ளி போடுதல், இன்னொன்று தவிர்த்து விடுதல். காப்பி குடிக்கணும்னு அப்படியே ஆசையா இருக்கு, எனக்கு ரொம்ப காப்பி பிடிக்கும், காப்பி குடிக்கணும்னு ஆசையா இருக்கு, நான் என்ன சொல்லலாம், இப்ப குடிக்க மாட்டேன், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு குடிச்சுக்கிறேன். அல்லேலூயா. இது தன்னல மறுப்பு. இப்ப நான் குடிக்கல, அத என் பொண்ணு 10th எக்ஸாம் எழுதுறா, நல்லா எழுதணும்னு ஒப்பு கொடுக்குறேன். நான் டிவி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா இப்ப பார்க்க மாட்டேன், நான் அரை மணி நேரம் கழிச்சு பார்க்கிறேன். செல்போன்ல டிங் அப்படின்னு மணி அடிக்குது, உடனே யார் மெசேஜ் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு,
நான் இப்போ பார்க்க மாட்டேன், நான் 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு நம்முடைய விருப்புகளை நாம் தள்ளி போடுகிறோம். இரண்டாவது, அதை தவிர்த்து விடுகிறோம். இது எனக்கு வேண்டாம். நம்ம தபசு காலத்தில் செய்யறோம்ல, மட்டன் சாப்பிட மாட்டோம், சிக்கன் சாப்பிட மாட்டோம். அதே போல எதுவெல்லாம் நம்முடைய உணர்வுகளிலும் நம்முடைய எண்ணங்களிலும் நம்முடைய புலன்களிலும் விருப்பங்களாக ஆசைகளாக இருக்கிறதோ, இதை ஒவ்வொன்றாக நான் மறுத்து நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. நான் புனித வாழ்க்கையிலே நான் வளர்கிறேன். என் குடும்பமும் நானும் சாத்தானின் தாக்குதலிருந்து நாங்கள் காப்பாற்றப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் நான் பூசை பார்த்தா நான் புனிதன் ஆகிருவேன், ஜெபமாலை பார்த்தா இல்ல, நான் பாவ சங்கீதனம் பண்ணா புனிதர், அதெல்லாம் ஆக முடியாது. நம்முடைய தூய வாழ்வில் ஆன்மீக வாழ்வு வளர வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையான ஆன்மீக ஒழுக்கம், நான் என்னையே மறுத்து என் தன்னலம் என் விருப்பம் ஆசையை மறுத்தால் நான் இயேசுவின் சீடராவேன். என் வாழ்வில் நான் வளர்ச்சி அடைவேன். அல்லேலூயா. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. வானக தந்தையே இறைவா, வானக தந்தையே இறைவா, இயேசு வாக்களித்த தூய ஆவியானவரை, இயேசு தன் பாடுகளால் பெற்றுக் கொடுத்த தூய ஆவியானவரை, இயேசு எங்களுக்காக ஜெபித்து பெற்றுக் கொடுத்த தூய ஆவியானவரை, இயேசுவின் பெயரால் எங்களுக்கு தந்தருளும். அம்மா மாதாவே, எலிசபெத் அம்மாளை தூய ஆவியால் நிரப்பியது போல, எங்களையும் தூய ஆவியால் நிரப்பும். சீடர்களோடு சேர்ந்து ஜெபித்து அவர்களுக்கு தூய ஆவியை பெற்றுக் கொடுத்தது போல, எங்களோடு சேர்ந்து ஜெபித்து எங்களுக்கு தூய ஆவியை பெற்றுத்தாரும்.